உங்கள் வாழ்க்கையில் உங்களோட தகுதியை உயர்த்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்படி யோசிச்சுமே வந்து உங்களுக்கு கரெக்டான பதில் வந்து தெரியலையா இப்போ வரைக்கும்? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்மளோட லைஃப்பில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம். பட் அது பார்த்திங்கன்னா அவங்க கண்ணுக்கு வந்து ரொம்ப தப்பாகவே தெரியும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகவும் வந்து சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எந்த மாதிரியான பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ வேல்யூபிள் ஆனவங்க அப்படின்றத. ஸோ நம்ம லைஃப்பில் நம்மளோட தகுதியை வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து பேசும்போது ரொம்ப தெளிவாகவும் ஒரு பக்குவத்தோடையும் யோசிச்சும் தான் வந்து கண்டிப்பாக பேசணும். நீங்கள் பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாததாக இருந்தால் கூட அவங்கள எந்த விதத்துலையும் வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது. அப்படி ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் கரெக்டாக பேசணும். நம்ம யார்கிட்ட பேசினாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை இவங்கக்கிட்ட இந்த டாபிக் பற்றி பேசலாமா வேண்டாமா, இதை வந்து பேசினா அவங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்கணும். எந்த விதத்துலேயும் அது மற்றவங்கள பாதிக்காமல் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத யோசித்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்கக்கிட்ட நம்ம பேசணும்னு நினைக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து எப்போ எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக வந்து பேசிடணும். அது அவங்க சைடில் வந்து தப்போ கரெக்டோ அதை வந்து நம்ம சொல்கிற விதமாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து சொல்லிடுறது நல்லது. அதுக்கு பதிலாக நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்ட அதை கன்வே பண்ணி அவங்க மூலமாக வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒரு சில விஷயம் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது தப்பான விதத்தில் போய் முடிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த உலகத்துலேயே பார்த்திங்கன்னா 1-2 சொல்கிறது தான் நிறைய மனுஷங்களோட பழக்க வழக்கமாக இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. எல்லாரோட லைஃப்லையுமே வந்து இருப்பாங்க. ஸோ அது வந்து யார் எப்போ எப்படி மாறுவாங்க எப்படி பேசுவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இப்போது நம்ம ஒருத்தங்களை பற்றி கரெக்டாக சொல்லியிருந்தா கூட அவங்க அதில் 2 வார்த்தையை சேர்த்து இல்லை அவங்க இப்படியும் தான் உன்னை பற்றி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருந்த டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னா எதையுமே வந்து நீங்களே வந்து டைரெக்டாக பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில தப்பு வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம சைடில் வந்து நியாயமே இருந்தால் கூட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மற்றவங்கள நம்மளை வந்து தப்பாக பேசுவாங்க. அப்படி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்ற இடத்துல நம்ம தப்பே பண்ணாத நேரத்தில் நம்மளுக்கு வந்து அதிக கோவப்படுவோம். நான் வந்து அந்த தப்பை பண்ணவே இல்லை, எப்படி வந்து இவங்க என்னை எப்படி சொல்லலாம், நான் வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் கிடையாது அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க. அப்படி கோவப்பட்டு நீங்கள் எமோஷ்னல் ஆகி இன்னும் அதிகமாக வந்து வார்த்தையை அதிகமாக விட்டு கொஞ்சம் வார்த்தையை ஒசத்தி வந்து பேசுகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்க உங்களை கேள்வி கேட்குறதுக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வந்து உருவாகிடும். அந்த இடத்துல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீ வந்து கத்தி பேசிட்டா நீ பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு பேசுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம நிதானமாகவும் அமைதியாகவுமே வந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப லைஃப்பில் வந்து நல்லதாக இருக்கும். ஒரு மனுஷனோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து அவங்களோட தகுதியை வந்து உயர்த்துறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பணம் காசு ஸ்டேட்டஸ் அதை வச்சும் வந்து அவங்களோட தகுதி வந்து உயரும். ஸோ அது இருந்தாவே நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் மதிப்பாங்க. அகைன் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ஒர்க்கு அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அடுத்தடுத்த லெவல் போகும்போது அந்த பதவி வந்து மற்றவங்க நம்மளை உயர்வாக நினைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பட் நம்ம லைஃப்பில் நம்ம யோசித்து பேசக்கூடிய பேச்சு பார்த்திங்கன்னா பேச்சுன்ற திறமை எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி பேசினோம் அப்படின்னா இது மூலமாகவும் வந்து நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டானதை மட்டும்தான் பேசுவோம். ஸோ யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம். இந்த ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட தகுதியை வந்து உயர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையில் உங்களோட தகுதியை உயர்த்திக்க